பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பாருங்க, அமலேக்கியர் சிக்லாகை முழுவதுமாய் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது அவரோடு இருக்கிற 600 பேர், அவங்களுடைய குடும்பங்கள், மனைவிகள், பிள்ளைகள், அப்புறம் மிருக ஜீவன்கள், செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்தையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவீது ரொம்பவும் நெருக்கப்படுறாரு. அவரை புறக்கணித்த மனிதர்கள், அவரை மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுற கூட இருக்கிறவங்க, ஒரு பக்கம் எல்லாவற்றையும் சத்ருவானவன் பிடித்து கொண்டு போயிட்டான். இந்த சூழ்நிலையில தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாராம். எப்படி முடிந்தது அப்படின்னா, அது தாவீது நிறைய காரியங்களை அந்த இடத்துல செய்கிறாரு. ஆனாலும் மிக முக்கியமான காரியம் பாருங்க, அதே 30வது அதிகாரம் 7வது வசனம், 7, 8 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லி தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தாராம். பாருங்க, எவ்வளவு எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நாம் டைரக்டா கர்த்தரை தேடும் பொழுது, நாமே அதற்கு யாரும் ஒரு நடுவில் கொண்டு வந்து பாஸ்டர் நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் நம்ம சில நேரங்கள்ல பலவீனப்படுகிற நேரங்கள்ல நம்மை தூக்கி விடுகிறதற்கு ஆட்கள் வேணும். இருந்தாலும் நாமே நேராக கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தாவேன்னு கூப்பிட்டோம்னா உடனேயும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.